கள்வனோ என் கண்களில் மாட்டிக்கொண்டான். எந்த நீசா, உனக்கு என் நீதிமன்றத்தில் இனி விடுதலையே கிடையாது. மன ஒருமைப்பாட்டு கலையை கற்றுக்கொள்வதற்கான படிநிலைகள் 6. உண்மையில் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளவும், அதியுன்னதமான பெறுபேறை பெறுவதற்கு அடிப்படை எது என்பதையும், எமது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக எவ்வாறு வைத்திருப்பது என்பதையும், இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கான முதற்படியையும் மன ஒருமைப்பாட்டு கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் அனைத்திற்குமான உடனடி தீர்வுகளை அறிந்து கொள்ளலாம். இன்று இதில் முதலாவது படிநிலையை பார்க்கலாம். ஆன்மீகம் என்பது உன்னதமான இலக்கு. அதன் மூலம் அடைய முடியாத பல பொறுப்பொருள்களை பெற முடியும் என்பது சான்றோரில் இருந்து இன்று வரை உள்ள மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் ஆரம்ப காலத்தில் மூதாதையர்கள் ஆன்மீகத்தை முன்னெடுத்த விதத்திற்கும் இன்றைய மக்கள் ஆன்மீகத்தை தேடுகின்ற விதத்திற்கும் இடையில் பாரியளவு வேறுபாடு உள்ளது. இதில் தான் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. இப்பொழுதும் இவ்வாறான நெருக்கடியான வாழ்க்கையில் அதர்மம் தலைவிரித்து ஆடுகின்றது. போலிகள் உண்மையாக காட்சியளிக்கின்றது. எங்கு பார்த்தாலும் வன்முறை, பலவீனங்களின் மொத்த சொரூபமாக மக்கள் நடமாடுகின்றார்கள். ஆகவே இவ்வாறான காலப்பகுதியில் அத்தனை மகத்துவம் வாய்ந்த ஆன்மீகத்தை முன்னெடுப்பது சுலபமா, அல்லது ஆன்மீக பொறுப்பொருள்களை அடைவது சாத்தியமா என்ற பல கேள்விகள் உருவாகிக் கொண்டே உள்ளது. ஆன்மீகத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் முதலில் நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்பது நாங்கள் அணுகுகின்ற தேடுகின்ற விதத்திற்கு ஏற்பதான் அமையும். அதை இந்த காலத்திற்கு பொருத்தமல்ல, இது சாத்தியமல்ல என்ற கண்ணோட்டத்துடன் நோக்கினோமாக இருந்தால் அது சாத்தியப்படாத ஒரு விடயமாக மாறிவிடும். ஆனால் இன்றைய மக்களுக்கும் அது பொருந்தும், அதில் நன்மை அடைய முடியும் என்ற நம்பிக்கை கண்ணோட்டத்துடன் நோக்கினோமாக இருந்தால் அதன் மூலம் பல அளப்பெரிய பொறுப்பொருள்களை இப்போதுமே பெற முடியும். ஆனால் முனிவர்களும் ரிஷிகளும் ஆன்மீகத்தை முன்னெடுத்த விதத்திற்கும் அவர்கள் பயிற்றுவித்த விதத்திற்கும் இப்போது ஆன்மீகத்தை முன்னெடுக்கின்ற விதத்திற்கும் நாங்கள் கேட்க வேண்டிய விதத்திற்கும் இடையில் பல வேறுபாடு இருக்கின்றது. ஆகவே அந்த வேறுபாட்டை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்திற்கு ஏற்ப, இன்றைய சூழலுக்கு ஏற்ப ஆன்மீகத்தை நாங்கள் முன்னெடுத்தோமாக இருந்தால் அதை உன்னத பொறுப்பொருள்களை இப்போதும் கூட நாங்கள் அடைந்து கொள்ளலாம். ஆன்மீகம் என்பது சுலபமாக இறைவனை அடைவதற்கான வழி என்று கூறப்படுகின்றது. சிவபதம் அடைதல், அதாவது இறைவனுடன் ஒன்று கலத்தல். அதாவது இறைவனை அடைதல் என்று வரும்போது உண்மையில் அவரை அடைவது என்பது இறைவனுடைய முழு பொறுப்பொருள்களையும் எனக்குள் இந்த சாதாரணமான வாழ்க்கையில் உணர்வதுதான் இறைவனை அடைவது. இறைவனை அடைகின்ற போது இந்த பழைய உலகத்தில் எனக்கு வேண்டும் என்ற வார்த்தை அவசியப்படாது. ஏனென்று கேட்டால், இந்த பழைய உலகத்தில் நான் வேண்டுவதை விட அதற்கு மேலாக அனைத்து பொறுப்பொருள்களையும் நான் பெரும்பொருளை மேலான சிவபெருமானை அடைகின்ற போது பெற்று விடுவேன். அதுதான் இறைபதம் அடைதல், இறைவனை அடைதல், அதாவது சிவப்பேறு அடைவது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே முற்று முழுதாக நாங்கள் சிவனை எனக்குள் உணர்ந்து அவருடைய பொறுப்பொருள்களை உணர வேண்டுமாக இருந்தால், சிவனை அவருடைய அனாதியான வடிவம், அவர் எவ்வாறு அவருடைய சக்திகளை, அவருடைய மேலான வரத்தை மக்களுக்கு அருளுகின்றார் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முதலில் சுயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டியது இல்லை. என்ன சிந்தனைகள் எனக்குள் உருவாகுகின்றது என்பதை வேறு பிரிக்கின்ற கலையை கற்றுக்கொண்டால் அதுதான் நான் யார் என்பதை உணர்வதற்கான முதலாவது படி. எனக்குள் என்ன நடக்கின்றது? ஆகவே எனக்குள் என்ன நடக்கின்றது என்பதை என்னுடைய சிந்தனைகளை வைத்து முதலில் பகுத்தறிந்து கொள்ளலாம். ஆகவே நாளாந்தம் எனக்குள் 3 விதமான சிந்தனைகள் தோற்றம் பெறுகின்றது. வீணான சிந்தனைகள், அளவுக்கு மீறிய கற்பனை,
எனக்கு அவசியமற்றதை திரும்ப திரும்ப நினைப்பது, அத்துடன் தேவையை பொருத்தம் இல்லாத நேரத்தில் நினைப்பது. இந்த எண்ணங்களின் ஊடாக நான் அசௌகரியமான தன்மையோ அல்லது சௌகரியமான தன்மையோ உணர மாட்டேன். ஆனால் எண்ணம் உருவாகி கொண்டே இருக்கும். இது வீணான சிந்தனைகள் என்று சொல்லப்படும். இன்னும் ஒரு விதமான சிந்தனை உள்ளது. எனக்குள் அசௌகரியத்தை உணர்வேன். வெறுப்பு, கோபம், பழி வாங்குவது, ஆசை, விரக்தி, மன்னிக்க முடியாமல் இருப்பது, ஒப்பிடுவது, தாழ்வாக நினைப்பது, குறுகிய மனம், மரியாதை கொடுக்க முடியாமல் இருப்பது, பாகுபாடு பார்ப்பது, இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு காரணமான சிந்தனைகளே எதிர்மறையான சிந்தனைகள் என்று சொல்லப்படும். இது எப்போதுமே எனக்கு அசௌகரியமான தன்மையை கொடுக்கும். இதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது விதமான சிந்தனை சாதகமான சிந்தனை. இது எனக்கு எப்போதுமே மனதிற்கு சௌகரியமான தன்மையை கொடுக்கும். அன்பு, அமைதி, மரியாதை, பெருந்தன்மை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுப்பது, வளைந்து கொடுப்பது, இவ்வாறு நல்ல குணங்களுக்கு காரணமான சிந்தனை. இது எனக்கு எப்போதுமே சௌகரியமான உணர்வையே கொடுக்கும். இந்த மூன்றையும் வேறு பிரிக்க தெரிந்து கொண்டால் நான் யார் என்பதை உணர்ந்து கொள்வது சுலபமாக இருக்கும். இதில் இந்த வீணான சிந்தனையையும் எதிர்மறையான சிந்தனையையும் இனங்கண்டு அந்த சிந்தனைகளை எண்ணிலிருந்து விலக்கிக் கொண்டு சாதகமான சிந்தனைகளை தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டு போனேனாக இருந்தால் என்னால் நான் யார் என்பதை உணர முடியும். அப்பொழுது எனக்கு தெரியும், நான் இந்த அழிகின்ற உடல் அல்ல, உடலிலிருந்து வேறுபட்ட ஒரு சக்தி. ஆகவே அந்த சக்தி இந்த ஊனக்கண்ணுக்கு புலப்படாது, ஒரு ஜோதி வடிவமானது. ஆனால் இந்த சரீரம் வேறு, இந்த சரீரத்தை இயக்குகின்ற அந்த சக்தி வேறு என்பதை என்னுடைய சிந்தனையை சாதகமாக்கி கொண்டு செல்கின்ற போது என்னால் உணரக்கூடியதாக இருக்கும். உடலிலிருந்து அந்த வேறுபட்ட சக்தியை நாங்கள் ஆன்மா என்று சொல்லுவோம். பௌதீக சரீரம், ஆன்மா இரண்டுமே வேறுபட்டது. ஆன்மா இந்த உடலில் இருக்கும் வரையும் தான் இந்த உடலுக்கு பெறுமதி. இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்து போனால் இந்த உடலுக்கு எந்த பெறுமதியும் இல்லை. ஆன்மா ஒருபோதுமே அழியாது. இந்த சரீரம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். ஆகவே ஆன்மாவையும் சரீரத்தையும் வேறு பிரித்து உணர்வதற்கான முதற்படி என்னுடைய எண்ணங்களை சாதகமாக மாற்றுவது, எண்ணங்களை இனங்காணுவது. ஆகவே அதற்கு அடுத்தபடியாக சுயத்தை உணர்கின்ற போது சுயத்தில் ஆன்மா என்ற சக்தியில் 3 பகுதிகள் உண்டு. மனம், புத்தி, சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் என்பது பழைய பதிவுகள். நேற்று நடந்தது, ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்தது, ஒரு வருடத்திற்கு முதல் நடந்தது. நாங்கள் யோசிக்கின்ற நேரம் அது ஞாபகத்திற்கு வரும். அவ்வாறு அது ஞாபகத்திற்கு வருகின்றது என்றால் அது எங்கேயோ பதிந்திருக்க வேண்டும். அந்த பதிவுதான் சம்ஸ்காரம். அந்த பதிவு 2 விதமாக நிகழும். ஒன்று, ஆழமாக பாதிக்கப்படுகின்ற நேரம் என்னுடைய சம்ஸ்காரத்தில் பல பதிவுகள் உருவாகும். அது நல்ல விடயமாகவும் இருக்கலாம், எதிர்மறையான விடயமாகவும் இருக்கலாம். நல்ல உணர்வுகளாகவும் பாதிக்கப்படலாம், அதே நேரம் எதிர்மறையான உணர்வுகளாகவும் பாதிக்கப்படலாம். ஆழமாக பாதிக்கப்பட்டது என்னுடைய சம்ஸ்காரமாக மாறும். உதாரணத்திற்கு, ஏதாவது விபத்தை சந்திக்கின்ற நேரம் அல்லது எங்கேயாவது ஒரு மறக்க முடியாத ஒரு பசுமையான சூழலை சந்திக்கின்ற போது, இவை இரண்டுமே என்னுடைய நினைவுகளில், அதாவது நான் அதை மீட்கின்ற போது ஞாபகம் வரக்கூடிய விதமாக பதிந்து கொள்ளும். இதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பதிவு எவ்வாறு நிகழும் என்றால், ஒரே விடயத்தை நாங்கள் திரும்ப திரும்ப செய்தோமாக இருந்தாலும் அது எனக்கு சம்ஸ்காரமாக பதியும். உதாரணத்திற்கு, ஏதாவது ஒன்றை மனப்பாடம் செய்ய வேண்டியுள்ளது என்றால் அதை 1 தரம், 2 தரம், 3 தரம் திரும்ப திரும்ப அதை சொல்லுகின்ற நேரம் எனக்கு அது ஞாபகம் வருகின்றது. அவ்வாறு ஞாபகம் வருகின்றது என்பதுதான் சம்ஸ்காரம். ஆகவே நாங்கள் படிக்கின்ற விடயம் ஞாபகம் இருந்தால் அது எனக்கும் பாதிப்பு இல்லை, மற்றவர்களுக்கும் பாதிப்பு இல்லை. அதனால் அதை நல்ல செயல் என்று கூற முடியும். அதே போல் நாளாந்தம் பல தேவையில்லாத வீணான விடயங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் அனுமதிக்கின்றோம். உதாரணத்திற்கு, கோபப்படுவது, அழுத்தத்துக்குள்ளாகுவது, பழிவாங்கும் உணர்வு, வெறுப்பு, இந்த மாதிரியான எதிர்மறையான உணர்வுகளை எனக்குள் நான் திரும்ப திரும்ப அனுமதிக்கின்ற நேரம்
அது என்னுடைய சம்ஸ்காரத்தில், அதாவது என்னுடைய பதிவில் ஆழமாக பதியும். இந்த பதிவு ஒருபோதுமே சாதகமாக அமையாது. ஆகவே என்னுடைய சம்ஸ்காரத்தில் இது பதிகின்ற போதும் என்னுடைய ஆன்மாவின் சக்தியை இது குறைப்பதுடன் ஆன்மாவின் நல்ல இயல்புகளையும் இது இல்லாமல் பண்ணிவிடும். ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த எதிர்மறையானதை திரும்ப திரும்ப அனுமதிப்பதை விட நல்ல விடயங்களை நான் திரும்ப திரும்ப அனுமதிக்கின்ற போது அதன் ஆதிக்கம் அதிகரிக்கின்ற நேரம் என்னுடைய சம்ஸ்காரம் மாற்றம் பெறும். ஆகவே என்னுடைய சம்ஸ்காரம் மாறுகின்ற போது என்னுடைய பகுத்தறிவும் அதற்கேற்றவாறு அமையும். நல்ல விதமாக நான் முடிவுகள் எடுப்பேன். அவ்வாறு நல்ல விதமாக முடிவெடுக்கின்ற நேரம் என்னுடைய மனம் அதை சார்ந்த எண்ணங்களை உருவாக்கும். நான் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆன்மா, மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்ற 3 பகுதிகளை கொண்டுள்ளது. சம்ஸ்காரம் அதனுடைய பாதிப்புகள் அல்லது பழைய நினைவுகளை கொண்டிருக்கும். பதிவுகளின் ஆதிக்கத்தின் அடிப்படையில் அது தீர்மானத்தின் பக்கம் சார்ந்திருக்கும். புத்தி வேறு பிரிக்கும். ஆனால் சம்ஸ்காரத்திற்கு ஏற்ப எது அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதோ அதற்கேற்பவே அது முடிவுகளை எடுக்கும். மனம் எண்ணங்களை உருவாக்கும். சம்ஸ்காரத்திற்கு ஏற்ப புத்தி தீர்மானத்தை எடுத்து எது முடிவாகுகின்றதோ அந்த எண்ணங்களை மனம் உருவாக்கும். எதிர்மறையான பக்கம் தீர்மானத்தை எடுத்தால் எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்கும். சாதகமான பக்கம் தீர்மானத்தை எடுத்தால் சாதகமான எண்ணத்தை உருவாக்கும். ஆகவே இவ்வாறுதான் நான் செயற்பட்டுக் கொள்வேன். இறைவனை நான் அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த அடிப்படை விடயத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து இந்த எண்ணங்களை மாற்றுகின்ற போது எனக்குள் தெய்வீகத்தை கிரகிப்பேன். நானுமே ஒரு தெய்வீகம் நிறைந்த சக்தியாக மாறிக்கொண்டு வருவேன். ஒரு கார் சாரதி இல்லாமல் இயங்காததை போல் இந்த உடல் என்ற வாகனமும் ஆன்மா என்ற சக்தி இல்லாமல் இயங்காது. ஆன்மா உடலை இயக்குகின்றது. இதுதான் நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், சுயத்தை உணர்வது. ஆகவே இந்த எண்ணங்களை சாதகமாக மாற்றி நான் யார் என்பதை உணர்கின்ற போது என்னால் சுலபமாக சுயத்தை உணரக்கூடியதாக இருக்கு. அடுத்து, வாகனம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சாரதி நிதானமாக இருந்தால் அந்த வாகனத்தை சரியாக இயக்குவார். அதே போல் இந்த உடம்பில் உள்ள ஆன்மா சாதகமான சிந்தனைகளை உருவாக்கி சாதகமாக இருந்தால் இந்த உடலென்ற வாகனத்தை சரியாக இயக்கிக் கொள்வார். சரியாக இயங்குவது என்று சொன்னால் வீணான விடயங்கள், எதிர்மறையான விடயங்களுக்குள் போய் விபத்துக்கு உள்ளாகி ஆன்மாவில் எதிர்மறையான பாதிப்புகளை உருவாக்க மாட்டார். கோபமோ, விரக்தியோ, எதிர்பார்ப்போ இவையெல்லாம் எங்களுக்குள் நடக்கின்ற விபத்துக்கள், ஆன்மா விபத்துக்குள்ளாகுகின்ற இடங்கள். ஆகவே இந்த விபத்தை தவிர்த்து சாதகமாக சிந்திக்கின்ற போது ஆன்மாவின் தன்மை தெய்வீகமாக மாறும். இவ்வாறு தெய்வீகமாக மாறுகின்ற தன்மைதான் இறைவனை அடைவதற்கான முதல் படி. இந்த தெய்வீக தன்மையை பொறுத்துத்தான் நான் யார் என்பதை என்னால் சுலபமாக உணரக்கூடியதாக இருக்கும். சுலபமாக என்னை உணரும் போது என்னால் என்னுடைய தெய்வீகத்தின் முழுமை நிலையை கூட சுலபமாக அடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாட்களில் வைத்தியர்களும் கூறுகின்றார்கள், அதிகமான வருத்தத்திற்கு காரணம் மனநிலை என்று. இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எது என்று கேட்டால், மனநிலை என்பது எதிர்மறையான வீணான எண்ணங்களின் ஆதிக்கத்திற்குள் சென்று எனக்குள் நடக்கின்ற விபத்து. இந்த விபத்து தான் அதிகமான வருத்தங்களுக்கும் சுகையினங்களுக்கும் காரணமாகும். ஆகவே இந்த எண்ணங்களை சாத்வீகமாக மாற்றி தெய்வீகமாக மாறுகின்ற போது இந்த உடல் ரீதியாகவும் என்னால் ஆரோக்கியமான வாழ்வை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். இது மிகவும் சாதாரண விடயமாக இருந்தாலும் என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் நாளாந்தம் நிகழ்கின்ற நிகழ்வாக உள்ளது. இதில் நான் எவ்வளவு கவனம் எடுத்து சுயத்தை உணர்ந்து, அதாவது என்னை உணர்ந்து, என்னுடைய எண்ணங்களை உணர்ந்து என்னை சாத்வீகமாக மாற்றுகின்றேன் என்பதில் தான் என்னுடைய பொறுப்பேறு இறைவனை அடைகின்ற பொறுப்பேறு தங்கியுள்ளது. மேலான பரம்பொருளை அடைந்து அளவு கடந்த பொறுப்பேறை அடைவதற்கான அடிப்படை என்னுடைய எண்ணங்களில் ஏற்படுகின்ற
மாற்றத்தில் தான் தங்கியுள்ளது. ஆகவே சுயத்தை உணர்கின்ற பயிற்சியில் மிக துல்லியமாக நாங்கள் தேர்ச்சி அடைந்து முதற்படியில் என்னை முழுமையாக்கிக் கொள்வோம். இதன் பிறகு அடுத்து இரண்டாவது படிநிலை என்ன என்பதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். தவயோக நிலை அனுபவத்தின் முதலாவது படிநிலையை சிறிது நேரம் அனுபவம் செய்வோம். நான் இப்பொழுது என்னுடைய உண்மையான நிலையை உணர்கின்றேன். நான் இந்த உடல் அல்ல. இந்த உடலில் அமர்ந்திருக்கும் ஓர் உயிர் சக்தியாவேன். நான் ஓர் ஆன்மா. புள்ளி வடிவமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஓர் நட்சத்திரம் போன்ற ஆத்மா நான். ஆத்மாவாகிய நானே இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் என்னுள் மனம், புத்தி, சம்ஸ்காரம் ஆகிய 3 பகுதிகளை கொண்டுள்ளேன். ஆத்மாவாகிய நான் எனது மனதில் சாதகமான எண்ணங்களை உருவாக்குகின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய புத்தியானது தெளிவான தீர்மானங்களை எடுக்கின்றது. நான் என்னுடைய மனதில் உருவாக்கிக் கொண்டிருக்கும் சாதகமான எண்ணங்களை என்னுடைய சம்ஸ்காரங்களாக மாறுகின்றது. அவையே என்னுடைய பழக்க வழக்கங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது. என்னுடைய புத்தி மிகவும் தெளிவாக தீர்மானங்களை எடுக்கின்றது. நான் அமைதியான ஆத்மா. நான் அன்பு நிறைந்த ஆத்மா. நான் தூய்மையான ஆத்மா. நான் சந்தோஷம் நிறைந்த ஆத்மா. என்னுடைய வாழ்வானது மிகவும் பசுமை நிறைந்ததாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் நான் உருவாக்கும் சாதகமான எண்ணங்களே. என்னுடைய இந்த பசுமையான வாழ்வை ஆத்மாவாகிய நான் என்னுடைய உடலில் இருந்தவாறே அனுபவம் செய்கின்றேன்.